ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மயிலாப்பூரில் பார்க்க வேண்டிய புகழ்பெற்ற தலங்கள் வரிசையில் இந்த கபாலீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த கோவில் என்ட்ரன்ஸில் கிழக்கு கோபுர வாசல் தான் நம்ம இருக்கும். இங்கேயே நம்ம கோவிலுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களுமே விற்கிறாங்க. நம்ம அதை வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே உள்ளார வந்தோம்னா எதிர்த்தாப்புலேயே நமக்கு நர்த்தன விநாயகர் காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு தேவையான அருகம்புல் மாலையுமே நமக்கு வாசல்லே விற்கிறாங்க. அதையும் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு தேவையானதை நம்ம வாங்கிட்டு இப்போ நம்ம உள்ளார வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு முருகனுடைய சன்னதி தனியாக இருக்குது, விநாயகருக்கு என்று தனி சன்னதி, நவகிரகத்திற்கு என்று தனி சன்னதி, அப்புறம் கபாலீஸ்வரர் பார்க்குறதுக்கு முன்னாடியே குட்டியாக ஜெகதீஸ்வரர் சன்னதின்ட்டு அதுவும் சிவபெருமானுக்கு என்று தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் கோபுரத்தில் நம்ம அதிகமான ஏரோப்ளேனையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஜெகதீஸ்வரர் சன்னதி இருக்கும். இவருக்கு பின்புறத்தில் தான் நமக்கு சுயம்புலிங்கமாக வீட்டிருக்கிற கபாலீஸ்வரர் இருக்கார். நம்ம அவரையும் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காற்றிலிருந்து நீர் எடுக்கிற ஒரு அதிசயமான ஒரு சாதனம் அமைச்சிருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இதிலேருந்தே நம்ம பியூரிஃபைர் பண்ணி இந்த கோவிலுக்கே அதை நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்குது. அங்கேயே நமக்கு தேவையான தண்ணீர்கள் எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கேயே வச்சுருக்காங்க. நம்ம இங்கே இது ஃபுல்லாக மண்டபம் மாதிரி இருக்குது. இதுலேருந்து நம்ம கோவிலுடைய எல்லாமே டெலிகாஸ்ட் தனியாக டிவி வச்சு தனியாக ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சுற்றி வரதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சுவாமிகளுக்கு என்ன அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதி, அதே போல் தனித்தனியான சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா நம்ம முருகப்பெருமானுக்காக ஒரு பிரம்மாண்டமான, அதாவது சிவன் கோவிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய வடிவமைப்பில் இருக்கோ அதே அமைப்பில் அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுயம்புலிங்கமாக வீற்றிருக்கிற ஸ்ரீ கபாலீஸ்வரர் சாமியை தான் நம்ம வழிபடுறோம். இங்கே தான் பார்வதி தேவி மயில் உருவத்தில் சிவனை வழிபட்ட தலமாக இருக்கிறதுனால இந்த ஊருக்கு மயிலாப்பூர் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. நம்ம சுவாமியை வணங்கிட்டு அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா 63 நாயன்மார்களோட சிலைகளையும் தனித்தனியாக வெண்கலத்தில் அதே போல் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லுலையுமே செதுக்கியிருக்காங்க. அம்பாள் கற்பக அம்பாள் வீட்டிருக்கிறாங்க. அது மூலவர் கருவறையை நம்ம சுற்றி வரும்போது அதற்கு பக்கத்தாப்புலேயே நமக்கு தாயார் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 4 வேதங்களும் வழிபடப்படுவதால் இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயர் வேதபுரி அப்படிங்கிற பெயரும் வழங்குறாங்க. தல விருட்சம் புன்னை மரம், அங்கேயே நம்ம சுற்றி வரும்போதே நம்ம புன்னை மரத்தை நம்மளால் பார்க்க முடியும். பங்குனி உத்திர திருவிழா, 63 நாயன்மார்கள் விழா இந்த கோவிலினுடைய ரொம்பவுமே சிறப்பான விழாவாக நடத்திட்டு இருக்காங்க. பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் ரொம்பவுமே கலைநயமிக்கதாக இருக்குது. ஒவ்வொரு சிற்பங்களுமே அதனுடைய வரலாற்றை சொல்லுது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற தலவிருட்சமான புன்னை மரங்கள் தான். இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை 6 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கு. மாலை 4:30 மணி முதல் 9:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கு. தினமும் இந்த கோவிலில் 3 வேளையிலும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்குறாங்க. அடுத்த வீடியோவில் மற்றொரு அதிசய கோவிலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.